வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு: உணவை உடலே தேர்ந்தெடுக்க வேண்டும். மெய்யன்பர்களே, உணவு என்பது எதற்காக, யாருக்காக? இந்த கேள்வியை முதலில் கேட்டு பார்க்க வேண்டும். அதாவது தேவைகள் 3 என்ற அடிப்படையில் பசி, தாகம் என்ற அந்த 2 தேவைகளையும் இயற்கை தேவைகள் என்று சொல்கிறோம். இதை இயற்கை துன்பம் என்று சொல்கிறோம். இதை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் நாம் உணவு, நீர் என்பதை எடுத்துக்கொள்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த உணவு, நீர் என்பது பஞ்சபூதங்களிலே நிலம் மற்றும் நீர் என்ற 2 4வது 5வது பஞ்சபூதங்களை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த 2ம் தான் ரசாயன காந்தம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். இப்போது இந்த 2ம் நாம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நமது மனதின் துணை கொண்டு இந்த புலன்கள் மூலமாக நாம் அதை என்ன செய்கிறோம்? நிறைவு செய்கிறோம். ஆனால் மின்காந்தம் என்று சொல்லக்கூடிய காற்று, நெருப்பு இவை தானாக அவை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து ஈட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலத்தை சார்ந்ததாக ஆகிவிடுகிறது. சரி, இப்போது இந்த உணவு என்பதை நாம் தெரிந்தெடுத்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த உணவு, நீர் என்பது எதற்கு? இந்த உடலுக்கு. இந்த உடலுக்குத்தான் உணவு. ஏன்? இப்போது இந்த காற்று என்பது எதற்கு? அதுவும் இந்த உடலுக்கு. நெருப்பு என்பது இதுவும் உடலுக்கு. இப்போ பாருங்கள், இந்த உடல், உயிர் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பது நமக்கு தெரியும். அதில் முதல் பூதம் என்பது உயிராக இருக்கிறது. அந்த உயிர் இந்த உடலோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மற்ற 4 பூதங்களும் எப்படி இருக்க வேண்டும்? அதன் அளவில் சரியாக இருக்க வேண்டும். இவை 4ம் சரியான அளவில் இருந்தால் உயிர் சரியான அளவில் இந்த உடலுக்குள்ளாக தங்கும். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த உடலாக இருந்து உயிரை ஈர்த்து இணைத்து வைப்பதற்காக இந்த உணவு. இப்போது இந்த இடத்துல நாம் இந்த உடலுக்குத்தான் உணவு, இந்த உணவு தான் உடலாக மாறுகிறது என்று கூட நாம் படித்து தெரிந்திருக்கிறோம். அப்போ இது இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த மனம் இந்த உணவை தேர்ந்தெடுக்கிறது. எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த உடலின் தேவைக்கு தகுந்தாற்போல் இந்த மனம் அந்த உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் இந்த மனம் உடலுக்கு உதவி செய்ய வேண்டும். உடலின் தேவையை நிறைவு செய்வதற்காக இந்த மனம் ஒத்து உழைக்க வேண்டும். ஆனால் இன்றைய மனித சமுதாயத்தில் ஒரே ஒரு குறை என்ன என்று சொன்னால், மனம் மயக்க நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன மயக்க நிலை? மயக்கம் 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன மயக்க நிலை என்று சொன்னால், இந்த மனம் தன்னை உடலாக பாவித்து கொள்கிறது. பாவித்து கொண்டு இந்த மனம் உணவை தேர்ந்தெடுக்கிறது. மனதின் தேவைக்காக உடலாக பாவனை செய்து கொண்டு தேர்ந்தெடுக்கிறது.
அங்கே தான் ஒரு பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல உணவை உடல் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்போ இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த மனம் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது மனதுக்கு இதை தேர்ந்தெடுக்கும் அறிவு என்பது இருக்கிறது. மனதுக்கு ஏதோ ஓரளவுக்கு அறிவு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். மனம்தான் அறிவு என்று புரிந்து கொள்கிறோம். மனம்தான் எண்ணம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த மனம் என்பது எது என்ற ஒரு தெளிவான புரிதலும் நமக்கு இல்லை. இப்போ எண்ணமாக வருவதுன்னு சொன்னோம்னா, எண்ணம் என்பது மனதின் ஒரு எழுச்சி நிலைதான். அந்த எண்ணம் என்பதில் மனம் என்பது அது கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவை எழுச்சி பெறச் செய்து வெளியே காட்டுவது. அங்கேயும் மனம் என்னமாக இருக்கிறது? ஒரு ஊடகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எண்ணம்தான் மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். இப்போது அந்த அடிப்படையிலே மனம் என்பது ஒரு தனித்த ஒரு இயக்க அலை. நாம் இந்த தனித்த மனம் என்ற ஒரு தெளிவை தமிழானந்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறது அல்லவா? அந்த தனித்த மனம் என்று எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுதுதான் மனம் தனியாக மனம் என்றும், அதனுடைய பணி உடலோடும் இணைந்து பணி செய்யும், உயிரோடும் இணைந்து பணி செய்யும், அறிவோடு இணைந்தும் பணி செய்யும், இந்த கர்மவினை பதிவுகளோடு இணைந்தும் பணி செய்யும். எல்லா இடங்களிலும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பொதுத்தன்மை வாய்ந்த ஒரு அலை என்பது தான் மனம். அப்போ மனதுக்கு என்று தனியாக ஏதாவது இருக்கிறதா என்றால், அது அந்த அறிவாகிய தெய்வம் என்பது அது இந்த இயற்கை என்ற தன் திறனையை ரசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அல்லவா? அந்த அறிவின் அந்த ரசனைக்கு இது வேலை செய்வதற்காகத்தான் இது மனம் என்பதே வந்தது. அப்போ மனதினுடைய பிரதான வேலை அதுதான் அறிவுக்கு தேவையான ஒரு உணர்வை கொடுப்பது தான். ஆனால் அந்த உணர்வை உணர வேண்டும் என்பதற்காக இந்த உடல் இருப்பாக இருக்கிறதே, அப்போ இடையில் இந்த உடலின் தேவை என்பது ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி. ஆனால் நீங்கள் இப்பொழுது மனித மனதை பாருங்கள். இந்த உடலை தான் என்று நினைத்து கொண்டு 24 மணி நேரமும் தூங்குகிற நேரம் போக மற்ற நேரமெல்லாம் அந்த உடலுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேடி 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 பெற்றுக்கொண்டே இருக்கிறது. பொருளை தேடுவது தான் 24 மணி நேரம் நடக்குது. இந்த மனதுக்கு எதுக்கு பொருள்? இந்த உடலுக்குத்தானே பொருள். அப்போ இந்த மனம் என்ன ஆயிடுச்சு? அது மனம்தான் உடலாக மாறிக்கொண்டதே, மாயையில் சிக்கிக்கொண்டதே. அப்போ இந்த மனம்தான் இப்போ உணவை தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்று சொல்கிறோம். அங்கே 5 பஞ்சபூதங்களுக்கு 5 உறுப்பு இருக்கிறது என்று சொல்கிறோம். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு சுவையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்போ இந்த அடிப்படையிலே இங்கு இயற்கை வெளியிலே 6 சுவைகளில் உணவை அது உருவாக்கி இருக்கிறது. 6 சுவைகளும் இந்த 5 பஞ்சபூத உறுப்புகளோடு இணைப்பு பெற்றதாக இருக்கிறது. இதை இன்றைய விஞ்ஞான மருத்துவம் சொல்லுவதில்லை. ஆனால் சித்த மருத்துவமும் அக்குபஞ்சர் மருத்துவமும் சித்தர்கள் உருவாக்கிய அந்த இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் எல்லாம் அதை கூறுகின்றது. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் அந்த ராஜ உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த சுவையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது நமக்கு பொதுவாக நமக்கு தெரிந்த ஒன்று தான். கல்லீரல் என்றால் அது புளிப்பு சுவை நாடும். நுரையீரல் என்று சொன்னால் அது கார சுவையை நாடும். அதே போல் சிறுநீரகம் என்று சொன்னால் அது உப்பு சுவையை நாடும்.
இருதயம் என்றால் அது கசப்பு சுவையை நாடும். மண்ணீரல் என்பது இனிப்பு சுவையையும் துவர்ப்பு சுவையையும் நாடும். இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். இப்போது பொதுவாக நாம் அந்த 6 சுவைகளையும் கலந்து உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் உணவின் முறைகளை அமைத்து கொடுத்தது சித்த மருத்துவம். நமது தமிழ் உணவு முறைகள் எல்லா சுவையும் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய ஒரு வகையில் இருந்தது. அப்போ இந்த இடத்திலே இது ஒவ்வொரு சுவையை நாடினாலும் அதிலும் மகரிஷி அவர்கள் சொல்வது போன்ற அந்த அளவு முறை என்பது ஒன்று இருக்கிறது. இப்போ அந்த சுவை பற்றாக்குறையாக இருந்தாலும் அந்த உறுப்பு பலவீனம் அடைகிறது. அந்த சுவை அதிகமாக போனாலும் அது பலவீனம் அடைகிறது. முரண்பாடாக இருந்தாலும் பலவீனம் அடைகிறது. அப்போ ஏதாவது ஒரு சுவையையே நாம் கொடுத்து கொண்டிருந்தால் அந்த உறுப்பை கெடுத்துக்கொள்கிறோம். இப்போ புளிப்பு வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் கல்லீரலுக்கு கஷ்டம். புளிப்பையே சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் அதுவும் கஷ்டமாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த அடிப்படையிலே நமது மனம் இப்பொழுது ஏதாவது ஒரு சுவைக்கு அடிமையாகி விடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகிறது? அது அந்த உறுப்பை கெடுத்து விடக்கூடியதாக மாறிவிடுகிறது. நாம் பொதுவாக சொல்வார்கள், உங்களுக்கு எந்த சுவை மனதுக்கு ரொம்பவும் பிடிக்கிறதோ அந்த சுவை சார்ந்த அந்த உறுப்பு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். இப்போது ஆனால் அதே சமயத்தில் ஏதாவது ஒரு சுவை உள்ள உணவை நினைக்கும் பொழுது இயற்கையாக உமிழ்நீர் ஊறுகிறது என்று சொன்னால் அந்த சுவை அங்கு தேவைப்படுகிறது என்று அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த ஒரு உணவை நினைத்த மாத்திரத்தில் உமிழ்நீர் ஊறுகிறது என்று சொன்னால் அதுதான் அந்த உடல் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவாக இருக்கிறது. ஆனால் உமிழ்நீர் ஊறுகிறது இல்லையோ, மனம் எனக்கு பிடிக்கிறது என்று மனம் டிசைட் பண்ணிச்சு, அது நிர்ணயம் பண்ணியது என்று சொன்னால் அது உடலுக்கு சரியானதாக இருக்குமா என்றால் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மனதுக்கு பிடித்த உணவை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி அல்ல. மனம் இந்த உடலுக்கு பிடித்த உணவை. அப்போ இந்த உமிழ்நீர் ஊறும் பொழுது அந்த இடத்தில் உமிழ்நீர் ஊறி அந்த மனதுக்கும் அது ஒரு உணர்வை தூண்டும். அப்படி தூண்டி அந்த உணவை எடுக்கும்போது தான் அது சரியான உணவாக இருக்கிறது. அப்போ இதே போல் ஒரு சுவை அதிகமாகிவிட்டால் அதை சமன் செய்யக்கூடிய இன்னொரு உறுப்பு அந்த சுவையை கொடுத்து இதை சமன் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சுவை அதிகமாகி விடும் பொழுது அது மற்றொரு சுவை பற்றாக்குறையாக மாறிவிடுகிறது. இதுதானே, இது இயல்பான விஷயம்தானே. இப்போ ஒரு சாதாரண ஒரு இடத்தில் மேடு செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு இடத்தில் பள்ளமாகி விடுகிறது. இதே போல் ஒரு உறுப்பில் அது ஒரு சுவை சக்தி அதிகமாகிறது என்று சொன்னால் மற்ற உறுப்பினுடைய அந்த சுவை சக்தி குறைந்து விடுகிறது. இப்போ இது நம்ம அக்குபஞ்சர் தத்துவத்தில் நம்ம பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னா, இந்த பயோ கிளாக்குன்னு சொல்லுவாங்க. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த உயிராற்றல் அந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் மாறி 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 வந்து கொண்டே இருக்கும். இப்போது அந்த அடிப்படையில் இந்த உயிராற்றல் ஜீவகாந்தம் என்ன ஆகிறது? உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளிலும் சுழன்று கொண்டிருக்கிறது. இப்போ ஏதாவது ஒரு இடத்தில் தடை என்று ஒரு தேக்கம் ஏற்பட்டது என்று சொன்னால் மகரிஷி சொல்லுவாங்க, மின்குறுக்கு என்று சொல்வார்கள். மின்குறுக்கு என்றால் வேறு ஒன்றும் அல்ல, ஒரு இடத்தில் தேக்கம். அப்போ ஒரு இடத்தில் தேக்கம் என்றால் இன்னொரு இடத்தில் பற்றாக்குறை. இந்த தேக்கமும் பற்றாக்குறையும் என்பதை அடிப்படையாக கொண்ட மருத்துவம்தான்
அக்குபஞ்சர் மருத்துவம். அப்போ ஒரு இடத்தில் தேக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்னொரு இடத்தில் பற்றாக்குறை இருக்கும். அப்போ பஞ்சபூத உறுப்புகளிலே ஒரு உறுப்பில் தேக்கம் அடைகிறது என்று சொல்லும் பொழுது இன்னொரு உறுப்பு பற்றாக்குறையாக இருக்கிறது. இது ஆற்றலை அடிப்படையாக வைத்து நாம் அந்த நாடி பரிசோதனையில் கண்டுபிடித்து விடுகிறோம். இப்போ இந்த தேக்கம் என்பது அந்த ஆற்றல் தேக்கம் என்று சொல்கிறோம் அல்லவா, அது தேங்குவதற்கான காரணமும் இந்த ஒரு சுவையை அதிகமாக கொடுத்து அந்த இடத்தில் தேக்குவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதாவது இங்கே கழிவுகளினுடைய தேக்கம் என்பதனால் அந்த உயிர் சுழற்சியின் ஓட்டத்தில் மின்குறுக்கு ஏற்படுகிறது. அதனால் தேக்கமும் பற்றாக்குறையும் ஏற்படுகிறது என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அந்த கழிவுகள் தேக்கம் அடைவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த ஒரு சுவை அளவோடு அந்த உறுப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அது முழுமையாக ஜீரணமாகி அது கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படும். அப்போ எந்த இடத்துல ஒரு அதிகம் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது அங்கு தேக்கம் என்பது வரும், அவ்வளவுதான். இப்போ நம்ம வீட்டில் நம்ம உணவு தயாரிப்பதற்கான அந்த பலசரக்கு வாங்குகிறோம், காய்கறி வாங்குகிறோம், இதெல்லாம் வாங்குகிறோம், சமையல் பண்ணுறோம், வர்றோம், அது காலி ஆகிடுது. பலசரக்கு வாங்கக்கூடியது எல்லாமே அங்கே கடையிலேருந்து வருகிறது, வீட்டுக்கு வருகிறது, வீட்டிலேருந்து அது என்ன ஆயிடுது, தீர்ந்து கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு பாத்திரம் வாங்குகிறோம், துணி வாங்குகிறோம், இது எல்லாமே தேவைக்கு அதிகமாக வாங்கும்போது என்ன ஆகுது, அதுதான் இந்த வீட்டையே நிறைத்து கொண்டு இருக்கிறது. தேவையை மீறி வாங்கக்கூடியதெல்லாம் நிறைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ அது எல்லாமே தேங்குகிறது பாருங்கள். அந்த தேங்குறது தான் பிரச்சனை. உடம்புல தேங்கினாலும் பிரச்சனை, வீட்டில் தேங்கினாலும் பிரச்சனை. தேக்கம் என்பதே பிரச்சனை தான். நாம் அந்த ஜோதிடத்தில் சொல்லுவோம், அந்த இரட்டைப்படை பாவங்களில் 2ஆம் பாவம் என்பது வருவதும் போவதுமாக இருக்கக்கூடியது, சுழற்சியில் இருக்கக்கூடியது. 4ஆம் பாவம் என்றாலே தேக்கம் என்று சொல்லிவிடுகிறோம். 6ஆம் பாவம் அதிகமான தேக்கம், அங்கே தான் நோய் தோன்றுகிறது. 8ஆம் பாவம் அதைவிட அதிகமான தேக்கம், அதீதமான நோய் என்று சொல்கிறோம். தேக்கம் என்பதே நோய் என்று தான் சொல்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த உணவு உடலால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொன்னால் தேக்கம் என்பதே இருக்காது. அப்போ ஷார்ட் சர்க்கியூட்டுங்கிறதே வராது. ஷார்ட் சர்க்கியூட் வரல அப்படின்னு சொன்னோம்னா வலி, நோய் என்ற இரண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ உணவு என்ன செய்ய வேண்டும், உள்ளே செல்ல வேண்டும். அது சரிவிகித நிலையிலே அந்தந்த உறுப்புகளின் ஆற்றலை பலப்படுத்திவிட்டு அது கழிவாக வெளியேற வேண்டும். அப்போ இந்த சுவைகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை மனம் தேர்ந்தெடுக்க முடியுமா என்று கேட்டால், மனம் தானாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. இந்த உடலின் அறிவு உணர்த்துவதை இந்த மனம் செய்தால் போதும். அப்போ இந்த உடலை பொறுத்த அடிப்படையில் இந்த மனம் என்பது உடல் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு பணியாளனாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மனம் என்பது நான் தேர்ந்தெடுத்து கொடுப்பதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உடலில் நோய் வந்துவிடும். இப்போ உடல் சொல்கிறத நம்ம கேட்குறதா, மனம் சொல்கிறத நம்ம கேட்குறதா அப்படிங்கிறதாக பெரும்பாலும் மனம் சொல்வதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த மனதினுடைய பணி என்பது வேறு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தால், மனதினுடைய தேவை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை நமக்கு மனதுக்கு கொடுக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த மனம் இதை எடுத்துக்கொள்கிறது. அது ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு தானே இருக்கும், ஏதாவது ஒன்று பற்றி கொண்டு தானே இருக்கும். அப்போ அதற்கு வேலை கொடுத்து விட்டால், இப்போது அங்கே சமையலில் வேலை சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே சமையல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி சமையலே இல்லை, இன்றைக்கி பக்கத்தில் கல்யாண வீடு 3 நாளைக்கு அங்கேருந்து சாப்பாடு வந்துடுது, இங்கே சமைக்கிற வேலையே இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க உட்காந்து ஏதாவது சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மனதை ஏதாவது ஒன்றில் என்கேஜ் பண்ணிட்டோம்னா அது எதுலையும் போய் சிக்காது. ஆனால் அவங்க என்கேஜ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இது தேவையில்லாத வேலையை செய்யுது.
இப்போது மனதுக்கு தேவை என்பது ரசித்தல் என்ற ஒன்று. அதை மனதுக்கு கொடுக்காததுனால, அந்த வேலையை செய்யாததுனால அது என்ன ஆகிறது? பெறுதல் பெறுதல் என்ற நிலையில் அது வேலை செய்கிறது. ஆனால் பெறுதல் என்பதை இந்த உடல் மட்டும்தான் பெறுதல் என்ற நிலையில் இருக்கிறதே தவிர, இந்த மனதுக்கு பெறுதல் என்பதே தேவையில்லை. இப்பொழுது நாமெல்லாம் ஆன்மீக பயிற்சி செய்து வருகிறோம். எதுக்கு? விடுதலுக்காக. எந்த விடுதலுக்காக? மனம் விடுதலை பெற வேண்டும். மனம் விட வேண்டும். மனம் பற்றி இருக்கிறது அங்கே, அதுதான் பிரச்சனை. இப்போ ஞானம் என்றால் என்ன? மனம் முழுமையாக விட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை. மனம் தனித்த மனமாக வந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. இப்போ மனம் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய மயக்கம்தான் இன்றைக்கி அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆக அந்த அடிப்படையிலே மனம் தேர்ந்தெடுக்கிறது என்பது மயக்கம், இந்த உடல் தேர்ந்தெடுக்கிறது என்பது தான் முறை. ஆக இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உடலின் அறிவு என்ன சொல்லி, இதைத்தான் உடலின் மொழி என்று சொல்வார்கள். அப்போ இந்த உடல் என்ன சொல்லுகிறதோ, எனக்கு உணவு வேண்டும் என்று சொன்னால்தான் உணவை தேடும் பணியில் இந்த மனம் செயல்பட வேண்டும். அதே போல் அது என்ன மாதிரியான உணவு வேண்டும் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. அதன் அடிப்படையில் இந்த மனம் செயல்பட வேண்டும். ஆக உணவை மனம் தேர்ந்தெடுக்கக்கூடாது, உடல்தான் உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால் முழுமையான ஆரோக்கியம் நம்முள் நிலைக்கும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய சிந்தனையாக கொள்கின்றோம். அனைவரும் இந்த சிந்தனையை அனைவருக்கும் பகிர்ந்து அனைவரும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வளமுடன்.